நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினம் 10 அப்படின்ற ஒரு தொடர் வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். இந்த தினம் 10 தொடர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவரையில நம்ம டே 6 வரைக்கும் முடிச்சிருப்போம். டே 7க்கான ஒரு 10 கொஸ்டின் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முத்தான ஒரு 10 கொஸ்டின் வந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கொஸ்டினை வந்து வாசிக்கிறேன். நான் வாசிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி 10 கொஸ்டின்ல உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் தெரியுது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல நான் கொஸ்டினை என்ன பண்றேன் அப்படின்னா வாசிக்கிறேன். வாசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்கான ஆன்சரையும் உங்களுக்கு சொல்றேன். இப்போ முதல் கொஸ்டின் பாருங்க. தமிழக சட்ட மேலவை அமைப்பின் கடைசி மேலவை தலைவராக செயல்பட்டவர் யார் அப்படின்றது முதல் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. ஆளுநருக்கு சிறப்பு சலுகை பற்றி கூறும் அரசியலமைப்பு சரத்து என்ன, ஆர்டிக்கல் என்ன அப்படின்றத ஆன்சர் பண்ணுங்க தெரிஞ்சது அப்படின்னா. மூணாவது கொஸ்டின். மனித மேம்பாட்டு குறியீடு 2025 இந்தியாவின் நிலை என்ன? ஓகேவா? அடுத்து பாருங்க. தல வருவாயை 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயித்த 5 ஆண்டு திட்டம் எது? ஓகே, தெரிஞ்சா சொல்லுங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க. இப்ப தற்போதைய நிதிக்குழுவினுடைய தலைவர், அதாவது 16வது நிதிக்குழுவினுடைய தலைவர் யார்? அடுத்து பாருங்க. வஉசி லாவோ என்ற கப்பலை எந்த நாட்டிலிருந்து வாங்கினார்? அடுத்து பாருங்க. திரும்பி வரும்போது கப்பலுடன் தான் வருவேன், இல்லாவிட்டால் கடலிலே வீழ்ந்து மடிவேன் என கூறியவர் யார்? அடுத்தது. தி கிராசண்ட் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் யார்? அடுத்தது. அகில இந்திய சீர்திருத்த திட்டத்தை வகுத்தவர் யார்? 10வது கொஸ்டின். தமிழகத்தில் தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட ஆண்டு. ஓகே, இந்த 10 கொஸ்டினுக்குமே நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் பார்க்கலாம். ஓகே பாருங்க. தமிழ்நாடு சட்ட மேலவை அமைப்பினுடைய கடைசி மேலவை தலைவராக யார் இருந்தா அப்படின்னா மாப்போசி இருந்திருப்பாரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாப்போசி. ஓகேவா? மாப்போ சிவஞானம் அவர்கள் இருந்திருப்பாங்க. யாரு? மாப்போ சிவஞானம் அவர்கள் இருந்திருப்பாங்க. அப்ப தமிழக சட்ட மேலவை எப்ப கலைக்கப்பட்டது அப்படின்னா 1986 கலைக்கப்பட்டது. அப்ப கலைக்கப்படும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மாப்போசி அவர்கள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இருந்திருப்பாங்க. அப்போ தமிழக சட்ட மேலவை அமைப்பின் கடைசி மேலவை தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா மாப்போசி. கொஸ்டின் நம்பர் 2. ஆளுநருக்கான சிறப்பு சலுகை பற்றி கூறக்கூடிய அரசியலமைப்பின் சரத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 361. ஓகேவா? ஆளுநர் மாளிகை பற்றியும் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வாடகை இல்லாம தங்குறத பத்தியும், அதே மாதிரி அவருடைய காலங்கள்ல அவர் செய்யக்கூடிய பணியை எதிர்த்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா நீதிமன்றத்தை நாட முடியாது. குறிப்பா குற்றவியல் வழக்கு அவர் மீது தொடுக்க முடியாது. ஆனா உரிமையல் வழக்கு என்ன பண்ணலாம், அவர் மீது தொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய சலுகைகளை கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 361. அடுத்து பாருங்க. மனித மேம்பாட்டு குறியீடு 2025 இந்தியாவுடைய நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா 130. மொத்தம் 193 நாடுகள்ல இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா 130வது இடம். அதோடைய மதிப்பெண் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.685 மதிப்பெண்களுடன் எத்தனாவது இடத்துல இருக்கு? 130வது இடத்துல இருக்கு. மனித மேம்பாட்டு குறியீடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மனித மேம்பாட்டு குறியீடு மெஹபூப் உல் அதுக்கப்புறம் அமர்த்தியா குமாரசன் இவங்க 2 பேர் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா வடிவமைச்சிருப்பாங்க. 1990களில் முதல் முறையாக இந்த மனித மேம்பாட்டு குறியீடு அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மனித மேம்பாட்டு குறியீடை வெளியிடக்கூடிய அமைப்பு ஐநாவுடைய குறிப்பா மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐநா மேம்பாட்டு திட்டம் அந்த அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியிடும். யுஎன்டிபி ஐநா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அந்த அமைப்பு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வெளியிடுவாங்க. அடுத்து பாருங்க. தல வருவாயை 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயித்த திட்டம் எது? எந்த 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 10வது 5 ஆண்டு திட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா தலா வருவாய், ஓகேவா, நபர்களுடைய தனிநபர் வருமானத்தை வந்து பாத்தீங்கன்னா 2 மடங்கா உயர்த்தணும் அப்படின்ற இலக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். ரொம்ப முக்கியமானது. 16வது நிதிக்குழுவுடைய தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா. ஓகேவா? ரொம்ப முக்கியம். இது கரண்ட் அஃபேர்ஸ்.
இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிதி பகிர்வு எவ்வளோன்னு கேட்பாங்க. 41% நிதி பகிர்வு என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க பரிந்துரைச்சிருக்காங்க. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வை பற்றி சொல்வதற்காக இந்த நிதி ஆணையம் அப்படின்றது அமைக்கப்படும். அப்ப 16வது நிதிக்குழுவுடைய தலைவர் அரவிந்த் பனகாரியா எந்த ஆர்டிகல் அடிப்படையில் அமைக்கப்படுது அப்படின்னா ஆர்டிகல் 280. ஓகேவா? அடுத்து பாருங்க, வஉசி லாவோ என்ற கப்பலை எந்த நாட்டிலிருந்து வாங்கினார் அப்படின்னா பிரான்ஸ்ல இருந்து வாங்கியிருப்பார். பிரான்ஸ்ல இருந்து வாங்கியிருப்பார். ஓகேவா? லாவோ அதுக்கப்புறம் காலியா அப்படின்ற 2 கப்பல்களை அவர் வாங்கியிருப்பாரு. அதுல குறிப்பா பிரான்ஸ்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லாவோ அப்படின்ற கப்பலை வாங்கியிருப்பார். சரி, அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது கப்பலுடன் தான் வருவேன், இல்லாவிட்டால் கடலிலே விழுந்து மடிவேன் என கூறியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வஉசி தான் சொல்லியிருப்பார். இந்த கூற்றுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா வஉசி. ரொம்ப முக்கியமான ஒரு கூற்று. அடுத்தது, தி கிராசண்ட் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கஜிலு லட்சுமி நரசு. ஓகேவா? கஜிலு லட்சுமி நரசு அவர்கள். ஓகேவா? சென்னை வாசிகள் சங்கம் 1952 தொடங்கப்பட்ட போது அதனுடைய நிறுவனரா இருந்தவர் தான் கஜிலு லட்சுமி நரசு. அப்ப அவர் தான் என்ன பண்றாருன்னா தி கிராசண்ட் அப்படின்ற பத்திரிகையை தொடங்குறார். அடுத்து பாருங்க, அகில இந்திய சீர்திருத்த திட்டத்தை வகுத்தவர் யார்? அகில இந்திய சீர்திருத்த திட்டத்தை வகுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜி ரானடே, மகாகோவிந்த் ரானடே அவர்கள் வகுத்திருப்பாங்க. அடுத்து பாருங்க, தமிழகத்தில் தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட ஆண்டு 1961. இதுவே இந்தியான்னு கேட்டாங்கன்னா 1861. இந்தியா 1861, தமிழக தொல்லியல் துறை 1961. இப்போ 10 கொஸ்டினுக்கான ஆன்சரும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பார்த்துருக்கோம். உங்களுக்கு கீழே இதுக்கான ஆன்சரும் கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து மாப்போசி, 2வது கொஸ்டினுக்கு வந்து ஆர்டிகல் 361, கொஸ்டின் நம்பர் 3க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 130. ஓகேவா? HDIல நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம் அப்படின்னா 130ல இருக்கும். ஓகே, அதே மாதிரி தல வருவாயை 2 மடங்காக உயர்த்தக்கூடிய திட்டம் 10வது ஐந்தாண்டு திட்டம். 16வது நிதிக்குழுவுடைய தலைவர் அரவிந்த் பனகாரியா. அதே மாதிரி லாவோ அப்படின்ற கப்பலை எங்கிருந்து வாங்கினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருந்து வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு கூற்று, வஉசி சொன்ன கூற்று. அடுத்து கஜிலு லட்சுமி நரசு, த கிராசண்ட் அப்படின்ற பத்திரிகை. எம்ஜி ரானடே சீர்திருத்த அந்த கழகம் 1961 தமிழக தொல்லியல் துறை வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அப்ப 10 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தோம். இன்னைக்கான 10 கொஸ்டின் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நாளைக்கு இதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தினம் தினம் இந்த 10 கொஸ்டின் அப்படின்றத நம்ம கொடுக்க தான் போறோம். டே 7ல உங்களுக்கு 10 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அப்ப கிட்டத்தட்ட நீங்க எவ்வளவு கொஸ்டின் வந்து கவர் பண்ணிருக்கீங்க? 70 கொஸ்டின் கவர் பண்ணிருக்கீங்க. எக்ஸாம் வர்றதுக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் எழுதும்போது ஒரு 5000 கொஸ்டின் கவர் பண்றீங்க இல்லையா, அந்த அளவுல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய கொஸ்டின் வந்து உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கவர் பண்ண முடியும். இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ஓகேவா? அப்ப இத நீங்க தினமும் என்ன பண்ணுங்க அப்படின்னா தவறாம பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நாம போடுற வீடியோ அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய சீரீஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொண்டு வர போறோம்.